வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறார்களா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்பதை மேடைக்கு மேடை மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். தாவேகாவின் அமைச்சர்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை உங்களால் மீண்டும் பெற முடியுமா? எதிர்க்கட்சி அந்தஸ்தை உங்களால் பெற முடியுமா என்ற கேள்விகளை தாவேகாவின் அமைச்சர் அருண்ராஜ் போன்றவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் தமிழ்நாட்டில் திமுக சட்டசபை தேர்தலை இந்த 5 ஆண்டிற்குள் நடைபெறும் என்று நினைத்தால் அது உங்களது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து இடைத்தேர்தல்தான் சந்திக்க நேரிடுமே தவிர மீண்டும் சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டில் ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. 5 ஆண்டுகள் முழுமையாக தமிழ்நாட்டில் தாவேகாவின் ஆட்சியே அமைக்கும் என்ற தகவலையும் தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததற்கு முக்கியமான காரணம் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியதுபடி அவரே முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் மாவட்ட செயலாளர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பலரும் கூறிய ஒற்றை கருத்து என்ன தெரியுமா? உங்களது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களால் தான் ஆட்சியை இழந்தோம். மூத்த அமைச்சர்களது செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. முழுவதுமான நம்பிக்கையை வைத்துவிட்டீர்கள். கிட்டத்தட்ட ஊழல் ஒட்டுமொத்த துறைகளிலும் செய்து மக்கள் அரசு பணிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திலும் திமுகவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. திமுகவின் எம்எல்ஏக்கள் அவர்களது சொந்த தொகுதிகளிலேயே வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழலும், தாவேகாவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தற்கூரிகள், அணில்கள் என்று கடுமையான விமர்சனமும் செய்ததும் திமுகவின் மீது கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுக ஆட்சியை இழந்த போதிலும் தாவேகா ஆட்சியை அமைத்த போதிலும் உள்ளாட்சி தேர்தலிலாவது திமுக வெற்றியடைவதற்கான பணிகளை மேற்கொள்ளாமல் இப்பொழுதும் தாவேகாவை பற்றியே கடுமையாக விமர்சனம் செய்து வந்தால் நிச்சயம் உள்ளாட்சி தேர்தலிலும் ஒரு மேயர் பதவியை கூட நம்மால் பெற முடியாது. அப்படி அமைந்துவிட்டால் நிச்சயம் திமுக கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறிவிடும். மேலும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து சட்டசபை இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு விசில் சின்னத்தில் வெற்றியடைவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கள நிலவரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியது மட்டுமல்ல, திமுக மீண்டும் வர முடியாத அளவிற்கு உதயநிதி அவர்கள் நேரடியாக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய அந்த நாளில் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் என்ற தகவலையும் இன்று சவுக்கு சங்கர் அவர்கள் மீடியாவிலும் தெரிவித்துள்ளார். அவர் என்ன கூறினார் தெரியுமா? முடிவுகள் வெளியான போது முதல்வராக விஜய் அவர்கள் தொடருவார். அவருக்கான தனி பெரும்பான்மை இல்லாத போதிலும் கூட திமுகவின் கூட்டணிகளே விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அமைச்சரவையில் வரலாற்றில் முதல் முறையாக விசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் இடம்பெறும் என்று பல செய்தி ஊடகங்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுதே பேசியது உதயநிதி அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் திமுக தனித்து போட்டியிட்டால் நிச்சயம் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். கூட்டணிகளால் தான் திமுக பல முறை ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட தேர்தலை திமுக சந்தித்துள்ளது. அதிலும் உதயநிதி அவர்களது அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு கூட்டணிகளது ஆதரவுகள் இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும். இதனால்தான் அன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுது தனது அம்மாவிடம் எப்படி முதல்வராக விஜய் அவர்களை நான் அனுமதிக்க முடியும் என்று பேசியுள்ளாராம்.
அதாவது முதல்வராக விஜய் அவர்கள் வருவதை எப்படி ஏன் உதயநிதி அனுமதிக்க வேண்டும்? மக்கள் தானே தீர்ப்புகளை எழுதியுள்ளார்கள். நீங்கள் எதிர்க்கட்சியாக சிறப்பான வேலையை செய்தாலே நீங்கள் மீண்டும் எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அங்கு சென்றும் சனாதானத்தை பற்றி பேசி மீண்டும் சர்ச்சைகளில் சிக்கி மக்களது மனதில் காயத்தை ஏற்படுத்தும் விதமாக உங்களது செயல்பாடுகள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபுவை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு தோல்விற்கு காரணம் உங்களது செயல்பாடுகள் தவறானதுதான் என்றும் முழுமையான பொறுப்பை எனது மகனை பார்த்து கொள்வார், நீங்கள் தலைவரிடம் எதுவும் கூற வேண்டாம் தனிப்பட்ட முறையில் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்புடன் பேசியுள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்பது மீண்டு வர முடியாத ஒரு தோல்வியாக அமைந்தது மட்டுமல்ல, திமுக நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றியடைந்தே வேண்டும் என்ற முனைப்போடு மட்டும்தான் இருக்கிறது. களப்பணிகள் ஒன்று கூட கிடையாது. ஏனென்றால் இவர்களது பயம் என்ன தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலிலும் பல கோடிகளை செலவு செய்து தோல்வியடைந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சம் தற்பொழுது ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வந்துவிட்டது. திமுகவின் நிர்வாகிகளது வீட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்களை விசில் சின்னத்திற்குத்தான் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். அதற்கு உதாரணம் வைகோ அவர்களது வீட்டில் வேலை செய்த பணிப்பெண்களை நாம் உதாரணமாக கூறலாம். அது மட்டுமல்ல, பிரபல நடிகர்களது வீட்டில்களிலும் இருக்கக்கூடிய மகன்கள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவருமே தற்பொழுது விசில் சின்னத்திற்கே வாக்குகளை செலுத்தியிருப்பதாக பல ஊடகங்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை சந்திக்குமே தவிர ஒருபோதும் தமிழ்நாட்டில் தாவேகாவின் ஆட்சி கவிழாது என்பதை தாவேகாவின் அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பேசியிருப்பது மக்கள் மத்தியில் தற்பொழுது ஆதரவுகளையும் திமுக எதிர்க்கட்சியாக மட்டும்தான் செயல்பட வேண்டும், தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குறியாக இருக்க வேண்டாம், உங்களுக்கான வாய்ப்பு மக்கள் கொடுத்தார்கள், அதை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்களா என்பதை உங்களுக்குள்ளே நீங்களே கேள்விகளை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் மீண்டும் ஒரு தேர்தலை நிச்சயமாக திமுக பணத்தை செலவு செய்யாமல் வெற்றியடைய முடியும். ஏனென்றால் தாவேகா பணத்தை செலவழிக்கவில்லை, அந்தந்த சமுதாய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட நபர்களுக்கு வேட்பாளர் பதவியை கொடுக்கவில்லை. பாரபட்சம் பார்க்காமல் மக்கள் வாக்குகளை செலுத்தினார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் விஜய் அவர்களது முகம். அந்த முகம் மட்டும்தான். எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு முகம் மக்களின் வாக்காக மாறியதோ அதேபோல் விஜய் அவர்களது முகம் தற்பொழுது விசில் சின்னமாக மாறியுள்ளது. இதை பொறுக்க முடியாமல் தான் உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் கதறி அழுதுள்ளார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்களால் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. நண்பர்களே, ஒருவேளை தாவேகாவின் ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி அதில் மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் நிச்சயம் திமுக வெற்றியடையுமா தாவேகா வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.